True Light Network. Truly beyond truth. Let's say, like, when technologies are hitting like Jesus level miracles, that's pretty good. நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இருக்கிறார். அவையெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள். குருடர்களுக்கு பார்வை அளிப்பது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவது போன்ற அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். ஆனால் சமீபத்தில் உலகின் பணக்காரர்களின் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் எலான் மஸ்க் சாம்சங் இன்டர்நேஷனல் ஸ்மார்ட் மொபிலிட்டி சம்மிட் என்ற மாநாட்டில் வீடியோ கால் மூலமாக கலந்து கொண்டு பேசியது கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் எலான் மஸ்க் பேசியதாவது, இந்த ஆண்டின் இறுதிக்குள் நியூராலிங்க் நிறுவனத்தின் பிளைண்ட் சைட் என்ற அதிநவீன மூளை சிப் பரிசோதனையை முதன்முறையாக தொடங்க உள்ளோம். இதன் மூலம் விபத்தினால் பார்வை இழந்தவர்கள் மட்டுமின்றி பிறவியிலேயே கண் தெரியாதவர்களுக்கு மீண்டும் பார்வையை வழங்க முடியும். கை கால் முடங்கியவர்களின் உடல் கட்டுப்பாட்டை மீட்பதும் பார்வையற்றோருக்கு மீண்டும் பார்வை அளிப்பது சாதாரண விஷயமல்ல. இவற்றைத்தான் நான் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களுக்கு இணையான தொழில்நுட்பம் என்று வர்ணிக்கிறேன் என்று கூறியுள்ளார். When I was in college, I wanted to be part of things that would change the world in a significant way. I did want to accelerate the transition to a sustainable energy economy, which is the sort of electric cars, solar and batteries. Restore, enable people who've never spoken for years to speak again, which we've done. Give people eyesight who have lost both eyes or the optic nerve, or maybe have never even seen at all, blind from birth, by direct interface to the optical centers in the brain. You can actually restore eyesight, or give people eyesight that they've never had before, and you can enable people to walk again, which I think is profound. I mean, these are kind of Jesus level things, like let's say, like, when technologies are hitting like Jesus level miracles, that's pretty good. இதை குறித்து பிரபல சர்வதேச செய்தி நிறுவனமான CBN நியூஸ் கண்டித்துள்ளது. அறிவியலும் தொழில்நுட்பமும் கடவுளுக்கு நிகராக ஒருபோதும் நிற்க முடியாது. இதை எலான் மஸ்க் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது சாதாரண நிகழ்வு அல்ல, வரலாற்றையே மாற்றின சம்பவம். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவியலும் தொழில்நுட்பமும் மிகவும் அவசியமான ஒன்று. அதே சமயத்தில் இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்களுக்கு இணையானவைகள் அல்ல. நவீன அறிவியல் மற்றும் மருத்துவ தொழில்நுட்பங்களின் மூலம் மனிதர்களின் நோய்களையும் குறைபாடுகளையும் குணப்படுத்துவது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் என்றாலும், அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை கொண்டு மனிதன் தன்னை கடவுளின் நிலைக்கு நிகராக எண்ணிக்கொள்வது ஆபத்தானது. எலான் மஸ்க் போன்ற உலக பெரும் செல்வாக்குமிக்க மனிதர்களுக்கு வெறும் தொழில்நுட்ப பார்வை மட்டுமே உள்ளது. சீக்கிரத்தில் எலான் மஸ்க் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை புரிந்து கொள்ளவும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும், ரட்சிக்கப்படவும் நாம் ஜெபிப்போம். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.